கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்காளின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கிறேன். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து அதன் பின்பு அவர் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பிறந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக பிறந்தார். இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு சில பகுதியை சொல்லுகிறேன். அந்த அடிப்படையில் கர்த்தர்க்கென்று முதலாவது பிறப்பது கர்த்தர்க்குரியவைகள், தலையீற்றுக்களெல்லாம் கர்த்தர்க்குரியவைகள். அந்த அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வயதான ஒருவர் இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவர் தேவாலயத்திற்கு வந்திருந்தார். ஏன் வந்திருந்தார்? நாம் தேவாலயத்திற்கு எதற்காக போகிறோம்? அது தலைப்பை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தேவாலயத்திற்கு நாம் எதற்காக போகிறோம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவர் அங்கே வந்திருக்கிறார். அங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாலகனை தன் கரத்திலே ஏந்தி கொண்டு அவர் சொல்கிறார், இந்த பூமி அனைத்துக்கும் ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சந்தோஷப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நீ கிறிஸ்துவை காணும் மட்டும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு பலவீனங்கள் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சில காரியங்கள் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் உயிர் போகக்கூடிய சில சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் அப்பொழுதும் அவரிடத்தில் பேசியிருக்கக்கூடும். நீ கிறிஸ்துவை காணுகிற வரைக்கும், அதாவது மேசியாவை, இந்த உலகத்தின் மீட்பரை, பாவத்திற்கு பரிகாரத்தை, பூமியிலே ஒரு சமாதானமும் பரலோகத்திலே ஒரு மகிமையும் உண்டாகக்கூடிய அந்த தெய்வீக அந்த சக்தியை நீ குழந்தை வடிவத்தில் காணுகிற வரைக்கும் நிச்சயமாக நீ மரிக்க மாட்டாய் என்று சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார், இப்பொழுது என்னை சமாதானத்தோடு நான் போகட்டும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்திவிட வேண்டும். அறிமுகப்படுத்திய பின்பு அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த ஒரு நேரத்தினாலும் அவன் தான் வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்க என் அருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உற்றார் உறவினர்களே, என் இனிய உறவுகள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறீர்கள், அல்லது நாங்கள் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறோம், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொள்கிறோம். அதை மற்றவர்களுக்கு நான் எப்படியாக கடத்த வேண்டும். அப்போது சிமியோன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் இனி சொல்ல போகிறதை அன்றைக்கே சொன்னார். உம்முடைய ரட்சணியத்தை, உம்முடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு மீட்பை, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை என் கண்கள் கண்டது. நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறார். இதை யோசித்து பாருங்கள், எவ்வளவு சத்தியம் அடங்கியிருக்கிறது. நான் என்றைக்காவது நான் ஆலயத்திற்கு சென்றவுடனே ஆண்டவருடைய மகிமை தெரிந்து கொண்டு பல நாட்கள் நான் பல ஆத்மாக்களை கர்த்தரிடத்திலே வழிநடத்துவதற்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பேச்சுக்களும் அமைந்திருந்து, யாராவது இனி ஆலயத்தில் வந்து இப்படி ஜெபிக்கிறோமா, இனி ஆண்டவரே எப்பொழுது நாளும் உம்மிடத்தில் வருவதற்கு நான் தயார், நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளின்படி, உம்முடைய மனதின் விருப்பத்தின்படி நான் கர்த்தருக்குள் உமக்குள் கொண்டு வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு பலகீனம் வந்து விட்டால் நான் எப்பொழுது நாளும் உம்மிடத்தில் வர தயார் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது, நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது, நாம் தேவனை தொழுது கொள்கின்ற அந்த முறை எப்படி இருக்கிறது. ஒரு இருமல் எடுத்து விட்டாலும், ஒரு தலசோசம் வந்து விட்டாலும், ஒரு காய்ச்சல் வந்து விட்டாலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற டாக்டர்கள் எல்லாம் பார்க்கிறோம். பணம் கையில் இருந்தால்
அந்த பணத்தை வைத்து எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறோம், யாராராலுமே பார்க்கிறோம். ஆனால் நம் கண்ணெதிரே கஷ்டப்படுகின்ற ஒரு ஏழை எளிய ஊழியக்காரனோ ஏழை எளிய விசுவாசியோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வராது. ஆனால் டாக்டர்கள் எழுதுகிற மருந்துகளையும் அவர் போடுகிற ஊசிகளையும் எவ்வளவு பணம் என்பதையும் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் செய்வதற்கு மிக ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்? இப்பொழுது நான் மரித்து விட்டால் நான் பரலோகத்துக்கு வருகிற அந்த அளவுக்கு நிச்சயமா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினால்தான் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில நன்மை செய்கிற எண்ணமே இல்லாம ஒரு கஞ்ச பிசினாரி போல இருந்து கொண்டு டாக்டர்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் தேவையற்றவைகளுக்கும் நம்முடைய பொருட்களை நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சிமியோன் எவ்வளவு ஒரு ஒரு நம்பிக்கை உள்ளவனாக சொல்கிறான் பாருங்கள். இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போகவிடும், நான் இவரை பார்த்து விட்டேன், இவரை நான் கண்டுகொண்டேன், இது உம்முடைய இது உம்முடைய ரட்சணியம் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த நாட்களிலாவது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினுடைய அந்த வெளியேறப்பட்ட அந்த மேன்மையான அந்த காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல நாம் எந்த அளவிற்கு என்னுடைய கடமையை நான் சரியாக செய்கிறேன். இது நம் மேல் விழுந்திருக்கக்கூடிய ஒரு கடமை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் அன்றாடம் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, அன்றாடம் மாத்திரை சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, எது வேணாலும் அது கூட கொஞ்சம் முன்ன பின்ன வந்துவிடலாம். ஆனால் நீங்கள் தெய்வத்தை பற்றி சொல்வதிலும் தெய்வத்தை குறித்து சிந்திப்பதிலும் யோசிப்பதிலும் மிக மிக ஞானமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த சிமியோனை போல தைரியமாக சொல்ல முடியும். மிகுந்த வயதுள்ளவனாக இருந்தான். அந்த மிகுந்த வயதுள்ளவனாக இருந்தும் கூட இந்த வயோதிகம் தன்னை நெருக்குகிறது. அந்த வயோதிகத்தில் வருகிற பலவீனங்கள் தன்னை நெருக்குகிறது. நான் வேதனை இல்லாமல், நான் மற்றவர்களுக்கு பாரம் இல்லாமல் இதை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற அளவிற்குத்தான் அவர் இருந்திருக்கிறார். ஆகையினால அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இந்த உலகத்தினுடைய மீட்பர் வருகிறதை நீ கண்டு அவரை உன் கைகளினால் ஏந்தி நீ ஆசீர்வதிக்கின்ற வரைக்கும் உனக்கு மரணம் கிடையாது என்று சொன்னார். அதை அவர் பார்த்த பின்பு கையில் ஏந்தி கொண்டு உடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. கண்டேன் என் கண் கோளீர கர்த்தரே என்று கண்டே என் கண் கோளீர. கொண்டாடும் விண்ணோர்கள் பூவானை கையில் ஏந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் பூவானை கையில் ஏந்தி கண்டே என் கண் கோளீர என்று சொல்லி கர்த்தருடைய ரட்சணியத்தை குறித்து அவர் ஒரு மகிமையான அந்த காரியத்தை அவர் சொல்லுகிற அந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ இந்த நாட்டில் வருகிறது போகிறது, நாம் சாப்பிடுகிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஏதோ உண்டியலே காணிக்க போடுகிறோம், அதுவல்ல. உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதுவும் எப்படி? அவர் தேவாதி தேவன் என்பதை மற்றவர்களுக்கு ஒரு யோசனை எடுக்கணும். நீ யாரெல்லாம் இந்த பலவீனமா இப்போ சுகவீனமா இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், வயதுள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எப்படியாயிலும் ஆண்டவரை இந்த நாட்களில் நான் சிலருக்காகிலும் அல்ல ஒருவருக்காகிலும் என்னுடைய செல்வங்களாக இருந்தால் என்னுடைய எதுவாக இருந்தாலும் நான் அவைகளை செலவழித்து ஏராளம் தாராளம் ஏதாவது செய்து உம்முடைய கல்வாரியினுடைய அன்பை நான் அவர்களுக்கு சொல்வேன் என்கின்ற ஒரு முடிவு நமக்குள் ஒரு முத்திரை போல அது பயந்திருக்க வேண்டும். யோசிங்கய்யா, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறோம். நானும் பிரசங்கிக்கிறேன், நீங்களும் கேட்கிறீங்க, எனக்கும் தான். இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இப்பொழுது நான் சமாதானமான போகட்டும், என் ஊழியத்தை நான் முடித்து விட்டேன், நான் போகட்டும். பவுல் என்ன சொல்கிறார்? நான் இந்த பூமியிலிருந்து, இந்த பூமியின் உறவுகளிலிருந்து இவைகளெல்லாம் விட்டு பிரிந்து நான் என்னை ஆட்கொண்டவரும் என்னை அழைத்தவரும் என்னை நேசிக்கிறவரும் நான் நம்பியிருக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதையே அதிக பாக்கியமாக எண்ணுகிறேன். ஆகிலும் நான் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் வேறு எதற்காகவும் அல்ல, இங்கே எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற காடு வெளிகளிலே தெரிகின்ற
தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்ற மீட்பரை தேடி அலைகிறவர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்காகத்தான் நான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கு நான் சொல்லவில்லை, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வரவில்லையோ அன்றைக்கு நான் அவரிடத்தில் சென்று விடுவேன் என்பது போல பவுல் பேசுகிறான். அதுதான் என் ஊழியம், அதுதான் விசுவாச வாழ்க்கை. சும்மா வந்துட்டு கதவை திறக்கிறான், மணி நாக்கு மணி இந்த தொங்கு மணி எல்லாம் போட்டு அடிச்சு அது பண்ணுறாங்க, பளிச்சுன்னு பருப்பை போடுறது, படக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறது, படக்குன்னு சிலுவையில் கருப்பு துணியை கேட்டுறது. உங்களுக்கு என்னதான் பண்ணுனே தெரியல. அன்னைக்கு பார்த்து கருப்பு துணியை போட்டு வச்சுருவாங்க, அன்னைக்கு தான் அரைஞ்சது மாதிரி. அதாவது கொஞ்சம் புரிங்க சபையோரே, யோசிங்க, போதிக்கிறவர்களே யோசிங்க, சிந்திங்க. நம்ம எதற்காக இந்த பூமியில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம்? அந்த மகிமையின் தேவனை அறிமுகப்படுத்தி எப்பொழுதும் அவரிடத்தில் வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று என்னால் உங்களால் சொல்ல முடியுமா? சிமியோன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.